வணக்கம் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் ஒரு வருடம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நிறைய பேருக்கு இப்போ ஒரு சந்தேகங்கள் நிறைய வரும். ஒருத்தர் இறந்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு தேங்காய் உடைக்க கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, இப்படிலாம் ஒரு குழப்பம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பெரியவர்கள் யாரா தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமது சாஸ்திரங்கள் வகுத்து வைத்திருக்கிறது. ஒருவருடைய தாயாரோ தகப்பனாரோ இறந்து விட்டால் இறந்ததிலிருந்து ஒரு வருடத்திற்கு அவர் குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஒரு வருடத்திற்கு இந்த வருஷாப்தீகம்னு சொல்லக்கூடிய தலை தவசம் முதல் சிரார்த்தம் வரைக்கும் குலதெய்வ வழிபாட கண்டிப்பா செய்யக்கூடாது. அவர் மட்டும் இல்ல, அவருடைய உடன் பங்காளிகள்னு சொல்லக்கூடிய 7 தலைமுறைக்காரர்கள், அவருடைய தகப்பனாரோட கூட பிறந்தவங்க, இது போன்ற உடன் பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடன் பங்காளிகள் எல்லாரும் ஒரு ஆண்டிற்கு குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக செய்யக்கூடாது. இறந்தவருடைய கர்த்தா, அதாவது அந்த கர்மா பண்ணக்கூடிய கர்த்தா பையன், நேரடியான பையன், வாரிசு இருக்கக்கூடிய நேரடி வாரிசாக இருக்கக்கூடிய பையன் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணக்கூடாது. மற்ற ஆலயங்களுக்கு போகலாம். அந்த 16ஆம் நாள் காரியங்கள்லாம் முடிஞ்ச போது மற்ற ஆலயங்களுக்கு போகலாம், மற்ற ஆலயங்கள்ல வழிபாடு செய்யலாம். ஆனால் அவர் மலை ஏறி வழிபாடு செய்யக்கூடாது. உதாரணமா சபரிமலை போறது, பழனி மலை போறது, திருப்பதிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போறது, இது போன்ற மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி பயண வசதிகள்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி பிளைட்டோ இல்ல ட்ரெயினோ இந்த சௌகரியங்கள்லாம் அந்த காலத்துல இல்ல. மாட்டு வண்டியில தான் போகணும், நடந்துதான் போகணும் அப்படிங்கிறதுனால ஏதாவது விலங்குகளால ஏற்படக்கூடிய அசௌகரியத்தால அந்த விலங்குகளால அவருக்கு இறப்பு ஏற்பட்டு விட்டால் அவருடைய அப்பாவிற்குண்டான காரியத்தை சரியா பண்ண முடியாம போயிடும், முழுமையா பண்ண முடியாம போயிடும். ஏன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு வருடத்திற்கு அவருடைய ஆன்மாவுக்கு நிவர்த்தி கிடையாது. கருட புராணத்தின்படி ஒருத்தர் இறந்துட்டா இறந்ததுல இருந்து ஒரு வருடத்திற்கு நிவர்த்திங்கிறதே கிடையாது. அவர் ஒரு வருட காலம் அந்த யமப்பட்டினத்தை நோக்கி அவருடைய ஆன்மாவானது பயணப்படும். அப்படி பயணப்படக்கூடிய காலகட்டத்துல அவருடைய மகன், அந்த காரியம் செய்யக்கூடிய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய தேக ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த தலதோஷம் பண்ற வரைக்கும் இவருடைய ஆன்மாவானது ரொம்ப முக்கியம், இவருடைய உயிரானது ரொம்ப முக்கியம். ஆகையினால மலை பயணங்கள், காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பயணங்களை எல்லாம் தவிர்க்கணும்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. நமது முன்னோர்கள் சொன்னதை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அதனாலவே இறந்து தகப்பனாரோ தாயாரோ இறந்து விட்டால் இறந்த ஒரு வருட காலத்திற்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு போலவே மலைமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து கண்டிப்பாக போகக்கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். எப்பவும் போல வழக்கம் போல வீட்டுல பண்ணக்கூடிய பூஜைகள்லாம் தொடர்ந்து பண்ணலாம். எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம், மற்ற ஆலயங்களுக்கு எல்லாம் போகலாம், வழிபாடு செய்யலாம். தேங்காய் உடைக்கலாமா உடைக்க கூடாதுன்னு ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படிலாம் தேங்காய் உடைக்க கூடாதுலாம் எந்த சாஸ்திரத்தையும் சொல்லல. தேங்காய் உடைக்கலாம், அர்ச்சனை பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. முக்கியமான தடை எது அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் மலைமேல் ஏறி செய்யக்கூடிய வழிபாடுக்கும் நிச்சயமாக தடை. அதுபோல விரதங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடங்கள் அவங்க அந்த ஆன்மா பயணத்தில் இருக்கும் பொழுதும் தன்னுடைய மகன் நினைப்பாவே, தனக்கு யாரு கர்மா பண்ணாங்களோ அந்த கர்த்தா நினைப்பாவே அந்த ஆன்மா இருக்குங்கிறதுனால அந்த வழிபாட்டை தவிர, அந்த ஆன்மாவிற்குண்டான வழிபாட்டை தவிர மற்ற வழிபாடுகளை வீட்டுல தவிர்க்கிறது நல்லது. என்னென்ன அப்படின்னா, உதாரணமா சில கிருத்திகை விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பாங்க. இந்த விரதங்களை எல்லாம் அந்த ஒரு வருட காலம் அந்த கர்த்தா தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தாவுக்கு இருக்கிறது போலவே உடன் பங்காளிகளுக்குன்னு ஒரு சில நியமங்களை நமது முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். உடன் பங்காளிகளுக்கு என்னென்ன அப்படின்னா, அவங்களும் ஒரு வருட காலத்திற்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடாது. ஆனால் மலைமேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை அவர்கள் 6 மாதம் கழித்து சென்று வணங்கலாம். உதாரணமா ஒருத்தர் சபரிமலை மாலை போட்டிருக்கணும், அவருடைய சித்தப்பா இறந்துட்டார், பெரியப்பா இறந்துட்டார், அவங்களுக்கு எல்லாம் கர்மா பண்றதுக்கு ஆட்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தாராளமா மலைமேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை 6 மாதம் கழித்து சென்று வணங்கலாம், வழிபடலாம், மாலை அணிந்து செல்லலாம், எந்த விதமான தடையும் இல்லை. இந்த விரதங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் இத்தனை காலங்கள் தடை அப்படின்னு நமது பெரியவர்கள்லாம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தாவுக்கு ஒரு வருட காலம், வருஷாப்திகம் முடிகிற வரைக்கும், தலதவசம் முடிகிற வரைக்கும், பங்காளிகளுக்கு உடன் பங்காளிகளுக்கு அவருடைய இப்ப உதாரணமா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி ஆண்கள் இறந்து விட்டால் கண்டிப்பாக 6 மாத காலம், பெண்கள் இறந்து விட்டால், அதாவது
அவருடைய சகோதரி முறையோ உள்ளவங்களோ, திருமணமாகாத சகோதரி முறையோ, சகோதரன் முறையோ, தம்பி இறந்துட்டா, அண்ணன் இறந்துட்டா, அதாவது சித்தப்பாவோட பையன், பெரியப்பா பையன், இந்த மாதிரி அவர்களை 3 மாத காலமும் அவர்களுக்கு இறை வழிபாட்டிற்கும் மலை ஏறி செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் தடை. அவ்வளவுதானே தவிர 1 வருட காலம் என்பது தவறு. அதை யாரும் நினைச்சு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். அது போலவே பண்டிகைகள்னு சொல்லக்கூடிய தீபாவளி, பொங்கல் பண்டிகை, விநாயகர் சதுர்த்தி, வீட்டுல வணங்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாவற்றையுமே 1 வருட காலத்திற்கு கர்த்தா, பங்காளிகள் எல்லாருமே தவிர்த்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு 1 வருட காலத்திற்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, புதிய ஆடைகள் அணியக்கூடாது. அவங்க அந்த பண்டிகைகள் அன்னைக்கு புதிய ஆடைகள் அணியக்கூடாது. அதே போல கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி நிகழ்வுகளையும் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆவணி அவிட்டம், இந்த பூணூல் போடக்கூடிய ஆவணி அவிட்டம், இந்த தினம் பூணூல் போடக்கூடியவர்களாக இருந்தா, அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா புதிய பூணூல் அன்னைக்கு அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடாது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது போலவே ஒருத்தருக்கு எத்தனை நாள் தீட்டு அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இறந்தவருக்கு அவருடைய மகன், யாரு கர்மா பண்றாங்களோ, காரியம் பண்றாங்களோ, அவங்களுடைய மகன், அவருடைய மகனுடைய மனைவி, அதாவது மருமகள், இவங்களுக்கெல்லாம் 1 ஆண்டு முழுக்க தடை, முழுக்க தீட்டு. 1 ஆண்டு தீண்டுதல்னு சொல்லுவாங்க அந்த தீட்டை. அது 1 வருடம். பங்காளிகளுக்கு தீட்டுங்கிறது 1 வருடம் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல விதிவிலக்கு இருக்கிறது. முக்கியமான தீட்டு அப்படிங்கிறது 16 நாட்கள் தான். அந்த கர்மா பண்ற வரைக்கும் முக்கியமான தீட்டு. அந்த கர்மா முடிஞ்சு போச்சுன்னா பங்காளிகளுக்கு தீட்டு முடிஞ்சிடும். இறந்தவருடைய, அதாவது உதாரணமா ஒருத்தருக்கு அவருடைய அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த 16 நாள் தீட்டு முடிஞ்சாலே மற்ற கர்மாக்களை அவர் செய்யலாம். அந்த கர்மா பண்ணக்கூடிய கர்த்தாவுக்கு 1 வருடம் தீட்டு போல, இறந்தவர்கள் அவர்களுக்கு சகோதரிகளாக இருந்தால், அதாவது கர்மா பண்றவங்களுக்கு சகோதரிகளாக இருந்தால் அந்த சகோதரிகளுக்கு 3 நாட்கள் தீட்டு. அந்த மைத்துனர், மச்சினர், மைத்துனர், உறவின் முறைக்காரர்கள் அவங்களாக இருந்தால் அவர்களுக்கு 1.5 நாள் தீட்டு. இது போல தங்களுக்கு உண்டான தீட்டு விவரங்களை தெரிந்து கொண்டு நமது ஊர்ல இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த புரோகிதர்களை வைத்து அவர்களுக்கு இந்த தீட்டு விவரங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவது நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் புண்ணியங்களை சேர்க்கும் என்பது சாஸ்திரங்களின் வழிபாடு. நன்றி, வணக்கம்.